அப்படின்னா பிசி ராய், பிதான் சந்திரா ராய் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் இவரு. பிளஸ் ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கிறார். பிதான் சந்திர ராய் எந்த மாதிரி பர்சன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஏழை விவசாயி இல்ல ரொம்ப ஏழ்மையில இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி ஒரு கிளினிக்கு வராருன்னு வைங்களேன். பிதான் சந்திர ராயோட கிளினிக்கு வராருன்னு வைங்க. அவங்க வந்து, சார் எங்கிட்ட இந்த மாதிரி எனக்கு உடம்புல பிரச்சனையா இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஆனா எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஓப்பனாவே சொல்லுவாங்களாம். இவரும் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அவரோட பார்மசிலேருந்து மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மெடிசன்ஸ்க்கு இவரே பில் பே பண்ணுவார். ஸோ ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயா கொடுத்து மெடிசனும் ஃப்ரீயா கொடுத்து அனுப்புவார். அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி நபரா ஒரு தனி டாக்டர் செஞ்சிருக்கிறாரு. அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி சேவையை அவர் புரிஞ்சிருக்கிறார். 1882 1962 இவர் வாழ்ந்த காலகட்டம். அந்த பர்டிகுலர் டைம்ல இவர் ஒரு சேவை மனப்பான்மையோட மருத்துவம் செஞ்சு மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்து, அதுக்கப்புறம் அரசியல்லையும் இன்வால்வ் ஆகி, சுதந்திர போராட்டத்திலையும் இன்வால்வ் ஆகி, வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மாவும் இருந்திருக்கிறார். 1948 1962 14 வருஷம் வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மா இருந்திருக்கிறாரு. 1961 இவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிசி ராயோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட். இப்படி ஒரு சேவை மனப்பான்மையோடு இருந்த டாக்டரை நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட பிறந்த நாளான இல்லை இறந்த நாள் ரெண்டுமே ஜூலை 1 தான். அவரோட பிறந்த மற்றும் இறந்த நாளான ஜூலை 1 நம்ம தேசிய மருத்துவ தினத்தை கொண்டாடுறோம். ஓகே, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டிஎன்பிசி ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்கீம்ஸை நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கீம்ஸ்ல இருந்து வருது, குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நீங்க உங்க குரூப் 1 படிக்கிறீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சிலபஸ்ல இருந்து எக்கனாமிக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அதுல 40 கொஸ்டின் சொல்லி பிராக்கெட்ல போட்டிருக்கோம். அந்த 40ல் 25 30 கொஸ்டின் ஸ்கீமா தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பான். அந்த 30ல் மெஜாரிட்டி ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். அதை தவிர்த்து தான் மற்றது இந்த புக்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பர்சனாலிட்டிஸு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி. பட் ஸ்கீம்ஸ் தான் மெஜாரிட்டி. அதுவும் இல்லாமல் இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்க இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் வரத்துக்கே நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் ஆஜீவிகா மிஷன் ராமின், அதாவது விபிஜி ராம் அப்படிம்பாங்க, இந்த ஸ்கீம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்கீம்குள்ள போயிடலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி எம்ஜிஎன் நரேகான்னு இருந்தது, 100 நாள் வேலை திட்டம். இப்போ இதை விபிஜி ராம்னு சொல்லி 125 நாள் நாங்க கேரண்டியா வேலை கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க. சரி, ரைட். இப்போ ஏன் வந்து முதல்ல ஜாப் கேரண்டியே கொடுக்கணும்? நம்ம 100 நாளோ 125 நாளோ கிராமப்புறங்கள்ல ஏன் ஜாப் கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் 45லேருந்து 55% மக்கள் கிராமப்புறங்கள்ல வாழக்கூடியவங்க நிலமற்றவர்களா இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிராமத்துல இருந்து வரீங்கன்னா உங்க கிராமத்திலேயே எடுத்துக்கங்க. அதுல ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 45லேருந்து 55 பேருக்கு நிலம் இருக்காது சொந்தமா. இப்ப மீதி இருக்கிறவங்க கிட்ட தான் நிலம் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பாதி பேர்கிட்ட நிலம் இருக்கும், பாதி பேர்கிட்ட நிலம் இல்லாம இருக்கும். இந்த நிலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் தினக்கூலியா போய் அந்த நிலம் இருக்கிறவங்க கிட்ட வேலை செய்வாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். ஒரு சிலர் கடை வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வேற ஏதாவது தொழில் நடத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் மெஜாரிட்டி கூலி வேலை செய்யறவங்க
நிலம் இருக்கிறவங்க கிட்ட போய் கூலி வேலை செஞ்சுட்டு வருவாங்க. சப்போஸ் இப்ப இந்த வருஷம் மாதிரி மழை வந்து கொஞ்சம் பொய்த்து போகுது. இந்த வருஷம் வந்து எல்னினோ வருஷம். அப்ப மான்சூன் மழை வந்து குறைவா தான் இருக்கும்னு ஐஎம்டி சொல்லியிருக்கு. அப்போ இந்த வருஷம் வந்து அந்த நிலம் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து மழை இல்லாதனால அவங்க பயிர் சேதமாகும், பயிரே வைக்காம கூட விடலாம். அப்ப இந்த கூலி வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். இந்தியாவில் 66% நிலம் வந்து பாசனத்துக்காக மான்சூனை நம்பிதான் இருக்கு. நீர்ப்பாசன வசதிகள் கிடையாது. 66% நிலத்துக்கு நீர்ப்பாசன வசதி கிடையாது. எல்லாம் மானாவாரி தான், மழையை நம்பிதான் இருக்கிறாங்க. அப்போ மழை வந்து ஒரு ஒரு வருஷம் வரும், ஒரு வருஷம் வராது. அப்ப வராத வருஷத்துல இந்த கூலி வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? இதான் கேள்வி. அப்போ அவங்களுக்கு அந்த டைம்ல வாழ்வாதாரத்துக்கு எதுவும் கிடையாது. அப்போ ஒரு கேரண்டியான ஜாப் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் நானு. எனக்கு வந்து கேரண்டியா மந்த்லி சேலரி வந்துருது. இப்போ எனக்கு எப்படினாலும் கவர்மெண்ட் சேலரி போட்டுரும். அப்போ என்னோட ஃபேமிலியை நான் ரன் பண்ணிடுவேன். எனக்கு மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சைக்ளோன் ஃபார்ம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எல்னினோ வந்தாலும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கூலி வேலை செய்யறவங்க, அவங்க இந்த கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஒரு 100 நாளுக்காவது கேரண்டி கொடுக்கணும்னு தான் நரேகாவை கொண்டு வந்தாங்க. இந்த 100 நாள் வேலையை கேரண்டியா கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அவனுக்கு மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, வெயில் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டே ஏதோ ஒரு வேலையை வில்லேஜ்ல வாங்கிக்கும். ஏரியை தூர் வாடுறது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன கட்டமைப்புகள் உருவாக்குறது, இந்த மாதிரி பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை இவங்களை வச்சு வாங்கிக்கும். அந்த கூலி வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு வாங்கிக்கும். என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் அந்த கிராமங்கள்ல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கிராம சபா டிசைட் பண்ணும். கிராம சபால கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் நடத்தி இப்போ இந்த வேலை இருக்கு அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுவாங்க. அதை வந்து பிடிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த லெவல்ல அப்ரூவல் ஆகி ஃபண்டு சேங்ஷன் ஆகும். சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபண்டுனா சேலரிக்கு, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான சேலரி ஃபண்டு சேங்ஷன் ஆகும். சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை தொடங்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த நரேகாக்கு அப்புறம் விபிஜி ராம்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நரேகால 100 நாள் வேலை திட்டமா இருந்தது. இப்போ 125 நாள் வேலை கேரண்டி. அதாவது 125 நாளுக்கு கம்மியா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேலை கொடுக்க கூடாது. மினிமம் 125 நாளாவது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். அது வந்து மேண்டேட்ரி, கட்டாயப்படுத்திட்டாங்க இப்ப. அதே மாதிரி மினிமம் வேஜ், ஒரு நாளைக்கு வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வந்து மினிமம் 300 ரூபாய். ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து இதுக்கு முன்னாடியே நரேகால இருந்துச்சு. பட் அரௌண்ட் 200 250 அந்த மாதிரி தான் வரும் அவங்களுக்கு. இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, சேலரி கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்க விபிஜி ராம்ல 300 ரூபாய் சேலரி கொடுக்குறீங்க. இப்போ மழை நார்மல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலம் வச்சுன்னுக்கிற விவசாயிங்க பயிரிட்டு அறுவடை பண்றதுக்கு மறுபடியும் இதே கூலி ஆட்களை தான் கேட்பாங்க. அப்ப அவன் விபிஜி ராம்ல 300 ரூபாய் வாங்கினவன் இங்க கூலி அதிகமா கேட்க ஆரம்பிப்பான். அங்கேயே 300 ரூபாய் எனக்கு கூலி கிடைக்குது, கவர்மெண்டே கொடுக்குது, நீ என்னடானா 200 250 கொடுக்குற, நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கேரண்டி 125 நாள் கொடுக்குது. அப்போ எந்த சீசன்ல இந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க் இல்லை, அறுவடை பணி இல்லையோ, அந்த சீசன்ல மட்டும்தான் இந்த 125 நாளுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிலம் இருக்கிற விவசாயி அறுவடை சீசனு, அதே டைம்ல இந்த 125 நாள் அந்த திட்டமும் ரன் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ சேலரி, கவர்மெண்ட் சேலரி தான் எல்லாரும் விரும்புவாங்க. பிக்சடா 125 நாள் பிக்சடு சேலரி நம்மளுக்கு வந்துடுது. நம்ம ஏன் போய் அந்த ஆள்கிட்ட கூலிக்கு மாரடிச்சிங் நடக்கணும், இப்படிதான் யோசிப்பாங்க. அப்போ உங்களுக்கு அறுவடை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காம போயிடும். இந்த பிரச்சனை கிராமப்புறங்கள்ல இருக்கு. அப்போ அதனால்தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஆஃப் சீசன், இப்போ அறுவடை சீசன் இல்லாத டைம்ல வேலை ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இந்த வாட்டி மழை வந்து கம்மின்னு சொல்லிட்டோம். அப்போ சீசன் வந்து குறைஞ்சிருது, சீசன் பீரியடு குறைஞ்சிருது. அப்போ இந்த 125 நாளை ஃபிட் பண்றது கொஞ்சம் ஈஸியாயிரும். எந்த இடத்துலன்னு பார்த்து, எந்த மாசம் அறுவடை இதெல்லாம் நடக்காத டைம்னு பார்த்து
அப்போ இந்த 125 நாளை வச்சு வேற வேலைகளை வாங்கிக்கலாம். சீசன் டைம்ல இந்த 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. அடுத்து இப்ப என்ன புதுசா வேற என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ். இது ஏன் தேவை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்க வீட்லயே கூட உங்க பேரண்ட்ஸே யாராவது 100 நாள் வேலை திட்டத்துல வேலைக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலைக்கு போவாங்க, ஆனா வேலையே செய்ய மாட்டாங்க. சும்மாதான் உட்காந்துருப்பாங்க, வேலையே முடியாது. ஒரு சில வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் தலைவருங்க, முக்கிய புள்ளிகள் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு நாள் கூட அந்த வேலைக்குன்னு வந்தே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஃபேமிலியில இருக்க 6 பேருக்கும் அமௌண்ட் போகும், சேலரி அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னு தான் இப்போ பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் கொண்டு வரோம். கட்டாயமா அங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்க உங்க அட்டண்டன்ஸை பதிவு பண்ணாதான் உங்களுக்கு அன்னைக்கான சேலரி. அதே மாதிரி நிறைய இடத்துல என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த நிறைய கால மிஷினரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூலே இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்தெல்லாம் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஏரியை தூர் வாடுறது ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு ஜேசிபியை வாடகைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அந்த வேலை முடிஞ்சிடும். மொத்த ஏரியா அது தூர்வாரி போட்டுரும். அப்புறம் எதுக்கு நம்ம ஆளுக்கு வேலை கூலி கொடுத்து வேலை வாங்குறோம் அப்படின்னா, அந்த கூலி வேலை செய்யறவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கணும்னு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வருது கவர்மெண்ட். இப்ப நிறைய கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாயத்துல இருக்கிறவங்க ஜேசிபியை வாடகைக்கு எடுத்துக்கிறது ஒரு ஒரு நாளுக்கு. மொத்தம் இப்ப அது வாடகைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50,000 ஆகுதுன்னு வைங்களேன். இந்த மொத்த ஸ்கீமுக்கு அலாட்மெண்ட் ஒரு 3 லட்சம் ஆகும். 50,000 அவன் ஜேசிபி வாடகை எடுத்து அந்த ஏரி தூர்வார வேலையை செஞ்சுட்டு 2.5 லட்சம் ரூபாய் அவன் அடிச்சிருவான். இப்போ சம்பளமும் கொடுக்க மாட்டானுங்க, வேலைக்கு ஆளையும் கூப்பிட மாட்டானுங்க. ஆனா கூப்பிட்ட மாதிரி கணக்கு காட்டிடுவாங்க. கணக்கு காட்டி ஜேசிபி வச்சு வேலையை முடிச்சுட்டு யாருன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தாலும் வேலை தான் முடிஞ்சிருக்கே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஃபேக்கா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே அமைக்கிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஜியோ டேகிங் கொண்டு வராங்க. இப்போ அந்த இடத்துல வேலை நடக்கிறது டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்ஸ்பெக்ஷன். அதான் ஜியோ டேகிங். இப்போ ஒரே நாள்ல ஜேசிபி வச்சு தூர் வாரிட்டு அப்புறம் வேலையே அங்கே நடக்காம இருக்குன்னா அதை நீங்க பார்த்துக்க முடியும். ஜியோ டேக் பண்ணி அந்த இடத்துல இன்னைக்கு வேலை நடக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். ஜேசிபி வச்சு வேலை செய்யறாங்க அப்படின்னா உடனே அபிஷியல்ஸ் அலர்ட் ஆகி அங்க வந்து கைப்பற்றிடலாம். ஸோ இது ஒண்ணு. அதனால இப்ப ஜியோ டேகிங் கொண்டு வர்றது, இந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அரசாங்கம் இப்போ கட்டாயமாக்குது, கொண்டு வருது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொன்னு, கர்நாடகால மட்டும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் ஃபேக் ஜாப் கார்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதாவது நீங்க இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க வேலைக்கு சேரணும் அப்படின்னா நீங்க பஞ்சாயத்து ஆபீஸோ இல்ல பிடிஓ ஆபீஸ்க்கோ போயிட்டு வேலை வாய்ப்பு அட்டை வாங்கணும். ஜாப் கார்டும்பாங்க இங்கிலீஷ்ல. உங்களோட ரேஷன் கார்டோ இல்ல ஆதார் கார்டு இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு ஜாப் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாப் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த ஜாப் கார்டு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துடணும். அப்படி 15 நாள் தாண்டி உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, ஜாப் கார்டு வாங்கியும் வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்னா, நீங்க பதிவு பண்ணி வேலை கேட்டு 15 நாள் தாண்டி வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்னா, எவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கோ அவ்வளவு நாளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அந்தந்த மாநில அரசு கொடுக்கணும். இது இந்த விபிஜி ராம்ல புதுசா கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ரொவிஷனை. ஸோ இப்ப இந்த ஜாப் கார்டு இருந்தாதான் நீங்க வேலை செய்ய முடியும். இந்த ஜாப் கார்டு தான் உங்களோட ஐடென்டிட்டி. இப்போ கர்நாடகால என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னா, ஜாப் கார்டே ஃபேக்கா கிரியேட் பண்றது. அந்த ஆளே இருக்க மாட்டோம். இல்லைன்னா அவர் பாட்டுன்னு வேற ஏதோ இப்போ சென்னையில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, வேற ஏதோ ஒர்க்ல ஐடில ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வேலை செஞ்சதான் அவர் பேர்ல ஃபேக்கா ஜாப் கார்டு கிரியேட் பண்ணி அந்த கார்டுக்கு வரக்கூடிய சேலரியை அமைக்கிடுவானுங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு தனம் நடந்துச்சு. அப்போ அதெல்லாம் மானிட்டர் பண்ணணும், அதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே டிஜிட்டல் ஆக்க பாக்குறாங்க கவர்மெண்ட்.
உங்களுக்கு நிறைய இடத்துல கவர்மெண்ட் வந்து ஏன் டிஜிட்டலைஸ் பண்ணுது? முன்னெல்லாம் வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுல இருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுல இருந்து நீங்க எல்லாத்துக்கும் விஏஓ கிட்ட போய் நிக்கணும். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் சோர்ஸ் வந்து உங்க விஏஓ தான். அங்கிருந்தா எல்லாம் போகும். இது இப்ப ஏகப்பட்ட லஞ்சம் அங்க புழங்குது அப்படின்னு தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டல் பண்ண பாக்குறாங்க. டிஜிட்டலா மாத்துவோம். அப்ப நீங்க இ சேவை மையம் இல்ல காமன் சர்வீஸ் சென்டர்ஸ்ன்னு உங்க ஊர்லயே இருக்கும், சிஎஸ்சி. நீங்களே கூட விருப்பப்பட்டா அந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்ளை பண்ணி வாங்கலாம். இப்போ நீங்க இன்ஜினியரிங்கோ ஏதோ கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க உங்க வில்லேஜ்ல காமன் சர்வீஸ் சென்டர் அப்ளை பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களே சிட்டிசன்ஸ்க்கு இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்களே அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த வருமானம் உங்களுக்கு வரும். நீங்க ஒரு ஓன் செல்ஃப் எம்ப்ளாயா மாறலாம். நீங்க உங்களுக்கு கீழே ஆள் போட்டும் பெருசா டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க, இந்த காமன் சர்வீஸ் சென்டர். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏன் டிஜிட்டலைஸ் பண்ணுது அப்படின்னா இந்த நேரடியா ஊழலை கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட். அங்க போய் விஓ ஆபீஸ்ல நீங்க ஒவ்வொன்றுத்துக்கு நிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவன் இன்னைக்கு இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் டிஜிட்டலா மாத்திடு. அப்ப டிஜிட்டலா மாத்திட்டா நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அடிக்கடி விசிட் பண்ண தேவையே இல்லை, ஒர்க்கும் ஈஸியாயிருது, நீங்க எங்கனாலும் உட்காந்து பண்ணிக்கலாம். இல்லையா நீங்க டிஜிட்டல் இல்லை நேரடியா தான் பண்ணணும், எல்லாரும் அங்க போய் கூட்டம் கூட்டிக்கிட்டு அங்க ஒரு பெரிய ரஷ் ஆகி அது எல்லாருக்கும் சிரமம் தான். அப்ப நீங்க டிஜிட்டல் பண்றதுனால இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்குது. அதனால்தான் எந்த ஸ்கீம் இப்போ வந்தாலும் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கோல்ல இருக்கிறாங்க. ஸோ நீங்க எந்த ஸ்கீம் பார்த்தாலும் இந்த தீம் வந்து ரிப்பீட் ஆகும். டிஜிட்டலைஸ் பண்ற அந்த விஷயம், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இன்னும் ஸ்கீம்ஸை அப்கிரேட் பண்ணலாம். இப்போ இதுலயுமே ஏஐ யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, ஆடிட்க்கு, இந்த பர்பஸ்க்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் நடைமுறை இப்போதான் ஜூலை 1ல இருந்து தான் இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு வருது. இதுக்கு அப்புறம் தான் ஆடிட் பண்றதெல்லாம் நடக்கும். அப்ப எப்படி பண்றாங்க நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அப்ப நம்ம இன்னும் அப்டேட் கொடுப்போம். சரி, ஓகே. ஸோ இதுதான் இந்த ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ். நான் இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லியிருப்பேன், இதுல என்ன ஃப்ராடுத்தனம் நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க இந்த பிபிஜி ராம்லனும் சொல்லியிருப்பேன். நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்று, முன்னாடி 100 நாள் கொடுத்தாங்க வேலை, இப்போ 125 நாள். இதுக்கு முன்னாடி வந்து விமன் 33%, நரேகாலையும் 33%, இதுலயும் 33%. இது 2வது ஃபேக்ட். 3வது இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் வந்து குறைந்தபட்ச ஊதியம் 300 ரூபாய். இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மேண்டேட் பண்ணல, பட் இதுல லீகலாவே மேண்டேட்டே பண்ணிட்டாங்க. குறைந்தபட்ச ஊதியம் 300 ரூபாய். இந்த 3 ஃபேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் ஜூலை 1ல இருந்து லான்ச் பண்றாங்க. இந்த 4 விஷயம் இதை மறக்காதீங்க. இந்த ஸ்கீம் எடுத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஃபேக்டை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலை 1ல இருந்து ஸ்கீம் லான்ச் ஆகுது. 33% கண்டிப்பா விமன் இருக்கணும். 100 பேருக்கு வேலை கொடுக்குறான்னா 33 பேர் அதுல பெண்கள் கட்டாயமா இருக்கணும். ஸோ ஏன்னா ஆண்களை கூலி வேலை செய்யற இதுல ஆண்களை நிறைய ஏன் சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் தயங்குதுன்னா அவன் அப்படியே அந்த கூலியை வாங்கி டாஸ்மாக் போயிடுவான். அதனால்தான் ஆக்சுவலா பெண்களை ஃபோக்கஸ் பண்ணது கவர்மெண்ட். ஆக்சுவலா எல்லாத்துலயும் மீனிங் இருக்கு. இந்த 300 ரூபாய் ஃபிக்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆய்வு இருக்கும். ஏன்னா மினிமம் அந்த கிராமத்துல இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, ஒரு அடிப்படை பொருட்களோட விலைவாசி எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி தான் இந்த எவ்வளோ வேஜ் கொடுக்கலான்றத கணக்கே பண்ணுவாங்க இந்த 300 ரூபான்றது. ஸோ எல்லாமே சும்மா இந்த ஸ்கீமுக்குன்னு வந்து நீங்க படிக்கிறீங்கன்னா சும்மாலாம் கொண்டு வர மாட்டாங்க. பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒர்க் இருக்கு. சரி, ஓகே. முக்கியமான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1ல இருந்து ஸ்கீம் லான்ச் ஆகுது. மினிமம் சேலரி 300 ரூபாய், 125 நாள் இது திட்டம். 33% வந்து கண்டிப்பா பெண்கள் இதுல இருக்கணும். ஓகேவா? ஸோ
இந்த ஸ்கீம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ கவர்மெண்டோட ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் இந்த விபிஜி ராம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு ஸ்கீம் பத்தி அனலைஸ் பண்ணுவோம். மற்றபடி உங்களுக்கு கிளாஸ்ல ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா அந்த ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்கு நம்ம போதி தர்மா டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேயும் நாங்கள் இந்த வீடியோவை அங்கேயும் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். அது இல்லாத போஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின தகவல், ரெகுலராக உங்களுக்கு ஜாப் பற்றின தகவல்கள் உங்களுக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. கிளாஸை டெய்லி அட்டன் பண்ணுங்க.